ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது ஹபீபுல் ஆலமான ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் நாயக கோமான் அவர்களின் ரிசாலத்துல் கரீமாஹிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட மூமினீன்களில் முதலாவது சஃபில் இருக்கிற சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து கடைசியாக இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலிமா சொல்லி மூமின் ஆகக்கூடிய கடைசி மூமின் வரையிலையும் எல்லா ஈமான்தாரிகளுடைய மூமின்களுடைய அந்தஸ்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்துல மிக விசேஷமான நிலையில ரப்புல் ஆலமீன் ஆக்கி வச்சிருக்கார். அல்லாஹ் துல் ஜலால் அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலத்துல் கரீமாஹிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமானின் கமாலியத்தை முகம்மலியத்தை அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கில் ஹாசிலாக்கி கொண்ட முகர்ரபீன்களுடைய ஜமாத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய அஹ்லையும் அல்லாஹ் வாசிலாக்கி வைத்தார்கள் புரிவானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ். இஸ்லாம் என்பது அறிவை கொண்டு ஆராயக்கூடிய மார்க்கம் அல்ல, ரிலிஜன் அல்ல. இஸ்லாம் என்பது ஆராய்ச்சி செய்வதை, தஃபக்குர் செய்வதை, ததப்புர் செய்வதை, ரிசர்ச் பண்ணுவதை இஸ்லாம் வரவேற்கின்றது. அதே நேரத்தில் இஸ்லாம் அறிவுக்கு உட்பட்டது அல்ல. நான் சொல்றது புரியுதா? இஸ்லாம் என்பது நம்முடைய முக்கையதான ஹாபிஸான இந்த இல்மை கொண்டு நாம் இஸ்லாத்தை கட்டுப்படுத்த முடியாது. இஸ்லாத்தை நாம் ஆராய்ச்சி செய்வதால், தஃபக்குர் செய்வதால், ததப்புர் செய்வதால் கலீலான ஹாதிஸான இந்த இல்மு மாஷா அல்லாஹ் இஸ்லாமுடைய நிஸ்பத் ஷரீஃபின் மூலமாக இந்த இல்மை அல்லாஹ் நமக்கு விசாலமாக்குவான். நம்முடைய அறிவு வளருமே தவிர இஸ்லாமை நாம் ஆராய்ச்சி செய்வதால் நம்முடைய அறிவை கொண்டு இஸ்லாத்துக்கு நாம ஹத்து வைக்க முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். இஸ்லாமை கொண்டு நம்முடைய அறிவு வளரும். அதே நேரத்தில் நம்முடைய அறிவு சொல்வதற்கு எல்லாம் இஸ்லாம் உட்படாது. இஸ்லாம் நம்முடைய அறிவை கொண்டு இஸ்லாத்தை நாம அளவுகோல் கற்பிக்க முடியாது. அதே நேரத்தில் இஸ்லாமை நாம் ஆராய்ச்சி செய்வதால் இஸ்லாம் ஆராய்ச்சியை வரவேற்கின்றது. குர்ஆன் மாஷா அல்லாஹ் ததப்புர் செய்வதை அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன வெல்கம் பண்றான், அல்லாஹ் வரவேற்கிறான். மாஷா அல்லாஹ் ததப்புர் செய்யறத. ததப்புர் செய்யாத ஆட்களை பார்த்து அல்லாஹ் என்ன ஜலாலியத்தான கலாம அல்லாஹ் இல்ஹார் ஆக்குறான். அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அல்லாஹ் ரொம்ப கடுமையா கேட்கிறான். குர்ஆன் ஷரீஃப் நீங்க என்ன ததப்புர் செய்ய வேணாமா? ததப்புர்னா என்னங்க? தஃபக்குருக்கும் ததப்புருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டு ஒண்ணு இல்ல. நம்ம சரியா என்ன செய்யறது இல்ல, தீனும் படிக்கிறது இல்ல, ஹதீஸும் படிக்கிறது இல்ல, அரபி பாஷையும் படிக்கிறது இல்ல. சமூகத்தில் என்ன பெரிய அல்லாமா, நான் பெரிய என்ன இந்த ஜமான்ல பெரிய அவுஹது நாசர் சொல்லி என்ன
மனப்பால் குடிச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தஃபக்குர் வேற, ததப்பூர் வேற. ததப்பூர் மசாலா என்ன, தமிழ்ல சொன்னா ஊடுருவுதல். அப்படியே அப்படியே ஒரு இஞ்சி இடம் கூட இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா என்ன, அது A to Z அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்கிறது ததப்பூர். தஃபக்குர் மசாலா என்ன, அவர் ஃபிக்ர் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுட்டு விடுறது. ததப்பூர் அப்படி இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா, நீங்க வீட்டுல மசாலா என்ன சாப்பிடுறீங்க, நம்ம வீட்டுல நம்ம சாப்பிடுறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி கறி இருக்கும் போது சாப்பிடுற மாதிரி மற்ற நாள்ல சாப்பிடுவோமா? ஏதோ முட்டை பொரிச்சு என்ன ஒரு ரசம் இருக்குது, அன்னைக்கு சரக்கு எப்படி இறங்கும், அதே நல்ல பிரியாணி மசாலா என்ன முன்சப்ப கட்டி துண்டு கறியை ஆக்கி வச்சிருக்கும் போது அன்னைக்கு எப்படி இறங்கும்? வித்தியாசம் இருக்குது இறங்குறதுக்கு. அப்ப நம்மதுல என்ன ரசசோரம் பொரிச்ச முட்டை என்ன இறங்குறது எது? ஃபிக்ரு, தஃபக்குர். ததப்பூர் அப்படி இல்லை, பிரியாணி இறக்குற மாதிரி. புரியுதா? அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ததப்பூர் செய்யாத காரணம் என்னன்னு என்ன, நம்ம அலா குலூபின் அக்ஃபால்ஹா, அவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன பூட்டுக்கள் போட்டு பூட்டப்பட்டு விட்டனவா? உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் பூட்டுகள் போட்டு என்ன பூட்டப்பட்டுருச்சா? அஃபலா ததப்பூர் அல்லாஹ் என்ன செய்யறான்? ததப்பூர் செய்ய வேணாமான்னு கேட்கும் போது அம் அலா குலூபின் அக்ஃபால்ஹா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இஸ்லாம் மாஷா ததப்பூர் செய்யறத வரவேற்குது, ஆராய்ச்சி செய்வதை இஸ்லாம் வரவேற்குது. அதே நேரத்தில் நம்முடைய அறிவு சொல்வதற்கெல்லாம் இஸ்லாம் கட்டுப்படாது, இஸ்லாம் உட்படாது. நம்முடைய அறிவை கடந்தது எது? இஸ்லாம். இஸ்லாத்தை நாம் ததப்பூர் செய்யறதுனால, குர்ஆனை நாம் ததப்பூர் செய்யறதுனால நம்முடைய அறிவுல அல்லாஹ் பரக்கத்து செய்து என்ன செய்வான்? நம்முடைய இல்மை அல்லாஹ் விசாலமாக்குவான தவிர, அதனால நம்மகிட்ட உள்ள இல்முட என்ன நாம ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு இது என்ன குர்ஆன்ல இதுக்கு மாத்த பார்க்க நினைச்சாங்கன்னா குஃப்ராயிடும். ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாத அஹ்லுல் குர்ஆன் என்று என்ன குர்ஆன் வாதிகள் நாங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகட்ட கூட்டம் இருந்தான், இப்ப இருக்கிறான். அவனுக்கு என்ன ஹதீஸை பார்த்தா அலர்ஜி ஆகும். ஹதீஸ் இல்லாம குர்ஆன் என்ன ஃபஹம் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஹதீஸை விளங்குறதுக்கு, ஹதீஸை நாம் மாலூமாக்குறதுக்கு, மஃபூமாக்குறதுக்கு குர்ஆன் அவசியம் இல்லை. இது ஹதீஸை நாம் ஃபஹம் பண்றதுக்கு குர்ஆன் அவசியம் அல்ல. ஆனா குர்ஆனை ஃபஹம் பண்றதுக்கு ஹதீஸ் அவசியம். மாஷா அல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? குர்ஆனை மாலூமாக்குறதுக்கு ஹதீஸ் அவசியம், ஹதீஸை மாலூமாக்குறதுக்கு குர்ஆன் என்ன உஜுப் இல்லை. அப்ப இந்த அஹ்லுல் குர்ஆன் சொல்றவன் ஒரு சமயத்தில் என்ன இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் வந்தார். இந்த அஹ்லுல் குர்ஆன் கூட்டத்துடைய லீடர், தலைவர் வந்து கேட்டாப்ல, ஹஸ்ரத் குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லாத விஷயத்தை எல்லாம் நீங்க செய்து கொண்டு எப்படி முஸ்லீம் சமூகத்துக்கு உங்களை நீங்க இமாம்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நீங்க எப்படி அதை கபூல் செய்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லாததெல்லாம் நீங்க செய்றீங்க. யாரை பார்த்து கேட்டு? கஸ்ஸாலி இமாம். எப்போதும் கேள்வி கேட்கிறவன் என்ன செய்வான்னா அவன் பெரிய புத்திசாலி நினைச்சுக்குவான். வேற நினைச்சா புத்திசாலி நினைக்கிறதுனால தான் யாதல் ஜலாலிக்கு இப்படி இப்படி பேச வருது. இன்னைக்கு ஜவாபு யாதல் ஜலாலி வள்ளிக்கிறாமுக்கு தான். மாஷா அல்லாஹ். இது இன்னைக்கு ஜவாபு இன்ஷா அல்லாஹ் தஆலா முழக்கத்துல என்ன, யாதல் ஜலாலி வள்ளிக்கிறாம் சொல்லி என்ன
அல்லாஹ்வுடைய ஹிமாயத்தை ஹாசிலாக்கி ஆதாக்களை வெல்ல முடியுங்கிறது இஸ்லாத்துடைய வெளிச்சத்துல என்ன அது ட்ரூத்தானது, சத்தியமானது. அதுல என்ன சந்தேகித்தவன் தௌபா செய்யணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்னங்க கஸாலி இமாம் பார்த்து கேட்டான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லாத விஷயத்தையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இந்த முஸ்லீம் சமூகம் பூரா உங்களை இமாம்னு சொல்றது நீங்களே என்ன அதை அக்செப்டட் பண்றீங்களா ஹசரத், அது சரியானு சொல்லி கேட்டேன். கஸாலி இமாம் கேட்டாங்க, என்னப்பா நான் குர்ஆன்ல சொல்லாதது நான் என்னப்பா செஞ்சேன்? அவன் உடனே பேச ஆரம்பிச்சான். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், மிசால் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். ஒது செய்யறத அல்லாஹ் மாஷா அல்லாஹ் உஜூஹக்கும் சொல்லி என்ன முகத்தை கழுவுறதுல தான் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்றான். நீங்க மாஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி என்ன செய்றீங்க? கையை கழுவுறீங்க, வாயை கொப்பளிக்கிறீங்க, மூக்குக்கு தண்ணி போடுறீங்க. இதெல்லாம் குர்ஆன்ல எங்க இருக்குது? இதெல்லாம் குர்ஆன்ல எங்க இருக்குது? ஒது மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒதுங்கிற ஒரு பரிசுத்தமான ஒரு அமலை அறிவிக்கும் போது அல்லாஹ் முகத்தை கழுவுறதுல தானே ஸ்டார்ட் பண்றான். அப்ப அல்லாஹ்வை நாம வணங்குவதற்காக, அல்லாஹ்வை தவிர வேற மாபூத் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்கு தகுதியானவங்கிற தௌஹீத கல்வில வச்சுக்கிட்டு அல்லாஹ் வணங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாகும் போது அல்லாஹ் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்றதா? அதை விட்டுட்டு என்ன அல்லாஹ் சொல்லாததை ஒன்று செய்யல, மூணு செய்யறீங்க. கை கழுவுறீங்க, வாய்க்கு பிடிக்கிறீங்க, மூக்குக்கு தண்ணி போடுறீங்க. இது குர்ஆனுக்கு மாற்றமானது அல்லவா, ஹிலாஃபானது அல்லவான்னு கஸாலி இமாம் கேட்டார். எப்போதுமே இப்லீஸ் பேசுறது என்ன, அது மேலோட்டமா பார்த்தா சரி மாதிரி தான் தெரியும். புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாத ஒருத்தர் என்ன செய்வான்? சரிதானே, அல்லாஹ் சொல்லல, அனாவசியமா நம்ம எதுக்கு அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை எல்லாம் செய்வானே? அல்லாஹ் கை கழுவ சொல்லலை, வாய்க்கு பிடிக்க சொல்லலை, மூக்குக்கு தண்ணி போடுறதுக்கு அல்லாஹ் சொல்லலை. அல்லாஹ் முகத்தை கழுவுறதுல தான் என்ன ஸ்டார்ட் பண்றான். இப்ப நம்ம எதுக்கு அனாவசியமா செய்வானேன்னு சொல்லி கியால் வரும். யாருக்கு? அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாதவன். கஸாலி இமாம் கேள்வி கேட்கிறவன் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாதவன். அப்ப நீங்க அல்லாஹ் சொல்லாத விஷயத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களை என்ன முஸ்லீம் சமூகத்துக்கு ஜனங்கள்லாம் பெரிய இமாம் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் சொன்னாங்க, நீங்களும் அதை அங்கீகரிக்கிறீங்களே, ஆமா போடுறீங்களே, இது சரியான்னு சொல்லி கேட்டேன். கஸாலி இமாம் சொன்னாங்க, தம்பி ஒது இல்லாம தொழுக கூடாது. சலாத்துங்கிறது முகத்தஸான ஒரு இபாதத்து. அந்த முகத்தஸான இபாதத்துக்கு இந்த ஒதுங்கிறது ஒரு முகத்தஸான ஒரு இபாதத்து. ஒது ஒரு இபாதத்து அல்லவா? அப்போ அந்த ஒது செய்யற தண்ணி இருக்குதுல்ல, அந்த தண்ணிய பரிசுத்தமான தொழுகையில ஈடுபடுறதுக்கு, பரிசுத்தமான ஒதுவை செய்யறதுக்கு தண்ணி பரிசுத்தமா இருக்குதான்னு பார்க்க வேணாமா? தண்ணியை என்ன அது நல்ல தண்ணியான்னு பார்க்கறதுக்கு 3 நிலை இருக்குது. ஒன்று அதோடைய கலரை வச்சு பார்க்கறது, விளங்குதா? ரெண்டாவது அதோடைய டேஸ்ட்டை வச்சு பார்க்கறது, மூணாவது அதோடைய ஸ்மெல்லை வச்சு பார்க்கறது. தண்ணி பூரா என்ன பாசி பிடிச்சிருக்குது, உள்ள விட்ட உடனே கை பூரா பச்சையா போயிடுச்சு, அதால உதவு செய்ய முடியாது. புரிஞ்சா? அதுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உதவு செய்யற தண்ணி என்ன நல்ல உதவு செய்யறதுக்கான தகுதியில நிலையில இருக்குதாங்கிறத முதல்ல நாம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறதுக்கு, மஃபூமாக்கிறதுக்கு நாயகம் முதல்ல கையை கை விடுங்கிறாங்க. கையை விட்டாச்சு, கையை கழுவியாச்சு. அடுத்து என்ன? வாயை கொப்பளிச்சு பாருங்க. காரணம் என்ன? வாயை கொப்பளிக்கும் போது
அது என்ன உப்பு தண்ணியா நல்ல தண்ணியான்னு சொல்லி தெரிஞ்சிடும். அடுத்தது மூக்கு தண்ணி போடும்போது பேட்ஸ்மேன் உள்ள தண்ணியா நார்மலான வாட்டராங்கிறது என்ன ப்ரூஃப் ஆகிடும். அப்ப தண்ணிய, அதாவது அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன விஷயத்தை நாம செய்ய முன்னாடி அதை செய்யறதுக்கு உள்ள இந்த தண்ணி தகுதியானதாங்கிறத நம்ம பார்க்க சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விளங்குச்சா? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள பார்க்க சொல்றாங்க. அதான் முதல்ல சொன்னேன், இஸ்லாம் என்ன இல்முல பரக்கத்து செய்யும். அதை நம்ம ததப்புர் செய்யும் போது புரிஞ்சா, அறிவை வச்சு அதை அடக்க முடியாது. இல்ம கொண்டு இஸ்லாத்தை அடக்க முடியாது. அப்பா முடிக்கட்டுமா? ஆனா மாஷாஅல்லாஹ் என்ன, இப்ப கஸாலி இமாம் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ர ஃபக்கர் ரலியல்லாஹு ஒளிமயமான சுன்னத் நபவியாவுடைய பெரிய அதிகம ஷான பயான் செஞ்சு கொடுக்குறாங்க மாஷாஅல்லாஹ். தண்ணி என்ன வதுல ஹவுல பார்க்குறோம், ஹவுல் நிறைஞ்சு கிடக்குது, கையை விட்டு அப்படியே அள்ளி முகத்தை கழுவிட்டோம், அது பிறகு பாசி முடிச்சிருக்குது, முகப்புறம் என்ன ஆகும், சொறி வந்துடும், அரிப்பு வந்துடும், கலர் மாறி போன கெட்டு போன தண்ணியை முகத்தில் போட்டால் என்ன ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நம்மீது எவ்வளவு அக்கறை இருக்குதோ, நம் ஒவ்வொருவருக்கும் நம்ம பாடி மீது நம்ம லைஃப்ல நமக்கு எவ்வளவு கேரிங் இருக்குதோ அதை விட கோடான கோடி கோடி மடங்கு நம் மீது கருணை கொண்ட நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒதுங்கிற இபாதத்தை நாம செய்யும் போது கெட்ட தண்ணி கொண்டு மொத்தல போட்டு என்ன நம்முடைய ஃபேஸ்ல சொறி வந்துடக்கூடாது, ஃபேஸ்ல ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது. புரியுதா? அப்ப நாயகம் என்ன செய்யறாங்க, முதல்ல கையை கழுவும் பாப்பா, கையை விடும் போது என்ன பாசி அப்புது, இது லாயக்கு இல்லை, விட்டுடு, தண்ணி கெட்டு போயிருக்குது. இல்லை கையை கழுவும் போது ஒன்று நாமளாக தான் இருந்துச்சு, அள்ளி கொப்பளிக்கும் போது என்ன உப்பு கசன் தாங்கலை, வானா நிப்பாட்டிடு. அல்ல அப்பயும் ஒன்று தெரியல, ஊக்குள்ள போடும்போது என்ன பேட் சுமல் தாங்கலை, கெட்ட துர்நாற்றம் அடிக்குது, வானா யூஸ் பண்ணாத. அதை புரிஞ்சா? எல்லா நிலையிலும் நம்மை மனமாக்கி நம்மை தய்யிபாக்கி வைக்கக்கூடியவர்கள் தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா நிலையும் நம்மள மாஷாஅல்லாஹ் என்ன தய்யிபாக்கி வைக்கிறவங்க நம்முடைய நாயகம், நம்முடைய ஆர்வி ரட்சகர் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கரம். ஆகையால கண்மணி நாயகம் என்ன செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் wudu செய்ய முன்னாடி அல்லாஹ் சொன்னது மாஷாஅல்லாஹ், அல்லாஹ் சொன்னது மாஷாஅல்லாஹ் என்ன முகத்தை தான் அல்லாஹ் கழுவ சொன்னா. முகத்தை கழுவ முன்னாடி என்ன செய்யுங்க, முதல்ல கையை கழுவி தண்ணியை டெஸ்ட் பண்ணுங்க. நம்ம எப்போதும் செய்யறோம் இதை, அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாள் நம்ம செய்யறோம், நமக்கு அதை பத்தி திங்கிங் இல்லை. நம்முடைய நாயகன் நம் மீது எவ்வளவு பெரிய கருணை காட்டுறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன நம்ம உணர்றது இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பத் ஹதரா ஷரீஃபுடைய ஹதரத்துல் குதுசியால இருந்து ஆலத்தை எல்லாம் தன்னுடைய பேரருளால் ஹபீபுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தியார் படி ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். நம்முடைய நாயகம் மாஷாஅல்லாஹ் நம்ம மீது ஒவ்வொரு நொடி பொழுது ஒவ்வொரு நம்முடைய ஹரகாத்தும் சக்கனாத்தும் ரசூலுல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் மாஷாஅல்லாஹ் என்ன நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒரு செகண்ட் கூட என்ன பாக்கி கிடையாது மாஷாஅல்லாஹ். ஒரு செகண்ட் கூட தவறாம தாஜுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரஹ்மத்தை நாம் மாஷாஅல்லாஹ் என்ன நாம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மாஷாஅல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக் நமக்கு இது.
ஒவ்வொரு முறை நாம் உது செய்யும் பொழுதும் நம் மீது கருணை நபி காட்டக்கூடிய அந்த கணக்கில்லாத அன்பும் கிருபையும் கருணையும் எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் விசாலமானது என்பதை அல்ஹம்துலில்லாஹ் நாம் உணர வேண்டும். மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்யணும். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஆகுது, கஸாலி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அந்த ஆளுக்கு அஹ்லுல் குர்ஆன் காரனுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, வாய் இப்படி வரும். கஸாலி இமாம் கையை பிடிச்சி முத்தி என்ன இவ்வளவு நாள் நான் வழிகாட்டில் இருந்துட்டு நாயகமே எனக்கு உங்க முபாரக்கான வாயால ஷஹாதத் சொல்லித்தாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், மறுபடியும் ஷஹாதத் சொல்லி நான் என்ன உண்மையான மூமினா ஆகுறேன்னு சொல்லி அவரு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். கஸாலி இமாம் பரக்கத்தில் அவருக்கு அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் என்பது என்ன, அறிவை கொண்டு அடக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அதே நேரத்தில் இஸ்லாத்தை நாம் என்ன ததப்பூர் செய்யும் பொழுது, இஸ்லாத்தை நாம் ரிசர்ச் பண்ணும் பொழுது நம்முடைய அறிவுல இல்முல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். மாஷா இல்முல அல்லாஹ் பரக்கத்து செய்வான். மாஷா அதே நேரத்தில் இஸ்லாத்துல நிகழக்கூடிய இஸ்லாத்துல நடக்கிற எல்லா சம்பவங்களும் நம்முடைய அறிவால் என்ன செய்ய முடியாது, அதை நாமும் அறிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. தலாயில் நுபுவத் இமாம் பைஹகி உடைய தலாயில் நுபுவத் கிதாபுக்கு பேரே என்ன வைக்கிறாங்க, தலாயில் அத்தாட்சி, எவிடன்ஸ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமுஷ் ஷான் நுபுவத்துடைய தலாயில். மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் யார் மாஷா அல்லாஹ், கண்மணி நாயகம், அவ்வல் நபி ஆகிர் ரசூல். நுபுவத்துடைய இப்திதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிசாலத்துடைய இன்திஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நுபுவத்துடைய இப்திதா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிசாலத்துடைய இன்திஹா என்டிஆர் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் நபி யார் கிடையாது, ரசூல் யார் கிடையாது. அப்போ இமாம் பைஹகி ரிசாலாவுக்கு பேர் என்ன, தலாயிலுன் நுபுவத், நுபுவத்துடைய அத்தாட்சி. அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் என்ன, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய குத்ரத்தை கொண்டு காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜது வாழ ஒளிமயமான வாழ்வியலில் நிகழ்ந்த அற்புதமான இந்த ஆழத்தையே தஹய்யுராக்கக்கூடிய சம்பவங்களாகும். ஆழத்தை என்ன அப்படியே பிரமிச்சு தஅஜ்ஜுபாவை நிற்க வைக்கக்கூடிய சம்பவமா இருக்கும். அதுல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். அப்ப தலாயில் நுபுவத்துல இமாம் பைஹகி ஹதீஸ் பதிவு செய்யறாப்புல, ஹதீஸுடைய ராவி யாரு, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜது வல்லம் நாயக கோமானுடைய खास खादिமாக 10 வருஷம் இருந்த சாஹிப ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத்துல் அக்தஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா மக்காவுல இருந்து ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி மக்காவுல இருந்து ஒரு சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்களோட 17 வயசு மகன் யங் பாய் 17 வயசு புள்ள மகனும் தாயும் மகனும் உம்மாவும் மகனும் என்ன மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் ஆகி மதீனா முனவரா வர்றாங்க ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடி. அவ்வாறு வந்த பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே இஜாதத் செய்திருந்தாங்க. நிறைய பேர் ஹிஜ்ரத் ஆகி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹாவை பெண்கள் இருக்கிற இடத்துக்கு சஹாபாக்கள் அனுப்புனாங்க. இந்த சஹாபியாவுடைய மகன் அவங்கள சஹாபி தான், புரிஞ்சா, யங் பாய் 17 வயசு பிள்ளையில புரிஞ்சா ஆண்கள் இருக்கிற இடத்துல இருந்தாங்க. அஸ்ஹாபு சுஃபால ஆண்கள் ஒரு பக்கம், சஹாபாக்கள் ஒரு பக்கம்,
சஹாபியாக்கள் ஒரு பக்கம் மாஷால இருக்கிறாங்க. அப்ப என்ன, சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம், இந்த சஹாபி யங் பாய் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த நேரம் மதீனத்து முனவராவில் ரொம்ப ஷித்தத்தான வபாவுடைய டைமா இருந்துச்சு. கடுமையான ஜுரம் எங்க பார்த்தாலும், ரொம்ப ஷித்தத்தான புகார், பயங்கர ஃபீவர். இந்த யங் பாய் சஹாபி பயங்கர ஃபீவரா இருந்து என்ன செஞ்சுட்டா, மௌத்தா போயிட்டா. யங் பாய் சஹாபி மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான இந்த யங் பாயுடைய ஜனாசாவை ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இஜாசத் கொடுத்தாங்க. உசுல் செஞ்சு, கஃபன் செஞ்சு, தத்ஃபீனுக்குள்ள எல்லா ஏற்பாடும் உசுல் பண்ணியாச்சு, கஃபன் பண்ணியாச்சு, கஃபன் பண்ணி எல்லாம் கட்டியாச்சு. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, அவர் உம்மாக்கு சொல்லியாச்சா, அவரை தாயிட்ட அறிவிச்சிங்களா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் மாஷாஅல்லாஹ் அந்த யங் பாய் சஹாபியுடைய உம்மாட்ட சொன்னாங்க சம்பவத்தை. உம்மா நேர வர்றாப்புல, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜல்வா அஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஜூதா இருக்கிறாங்க மாஷாஅல்லாஹ். சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த சஹாபியா பெண்மணி கையை தூக்குனாப்புல, யா அல்லாஹ், விக்கிரகங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு உன்னை தவிர வேற மாபூது யாரு இல்லைன்னு சொல்லி உன்னுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்ன தௌஹீதையும் உன்னுடைய ரசூலுடைய ரிசாலத்தையும் நான் ஈமான் கொண்டு நான் என் மகனை கூட்டிட்டு ஹிஜ்ரத்தாய் வந்திருக்கிறேன். ரப்பே, இப்போ என் மகன் மூத்தாயிட்டா விக்கிரகம் ஆராதனை செய்யக்கூடிய கூட்டம் எல்லாம் உன்னையும் உன் ரசூலை ஈமான் கொண்ட என்ன மட்டுமல்ல அல்லாஹ், உன்னையும் ஒரு ரசூலை சேர்ந்தவங்கள என்ன கண்ணியம் இல்லாமல், கௌரவம் இல்லாமல், மரியாதை இல்லாமல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான். விக்கிரகங்களை எல்லாம் வணங்காம பொய்ன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தான் மாபூதுன்னு போனீங்க, என்னாச்சு? முகமது அரபி அல்லாஹ் ரசூல் சொல்லி சொன்னீங்க, இப்ப என்னாச்சு? அது என்ன, எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்க அல்லாஹ், அதனால இந்த முசீபத்தான ஒரு நிலையை நீ என் மேல போற்றாத ரப்பே. என் பிள்ளை நீ மாஷாஅல்லாஹ் என்ன ஜிந்தாவாக்கு ஹயாத்தாக்கு மாஷாஅல்லாஹ். அந்த சஹாபியா துஆ செய்றாங்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொல்லல, துஆ செய்றாங்க மாஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர் கபீரா, ரிசாலத் முஹம்மதியா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், திருக்கலிமாவுடைய ஈமான், கலிமாவுடைய நாயகரான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசித்த அந்த உத்தமையான பத்தினியான சஹாபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய துஆ கபூல் ஆகுது மாஷாஅல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்றாப்ல, துஆ கேட்டு அந்த சஹாபியா நிறுத்தல, ஸ்டாப் பண்ணல மாஷாஅல்லாஹ். உசுல் பண்ணி கஃபன் செஞ்சு, கஃபனுக்கு உள்ள இருக்கிற அந்த ஷபாப் எருபாயுடைய போர்டு என்ன செஞ்சு கால் மாஷாஅல்லாஹ் ஆட ஆரம்பிச்சிச்சு. அந்த கட்டையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு மாஷாஅல்லாஹ் என்ன அந்த எருபாய் எழுதி உட்கார்ந்துட்டாப்ல மாஷாஅல்லாஹ், எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாப்ல மாஷாஅல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல் இதல்லா விசால் முபாரகாவி அந்த சஹாபியா, அந்த எங்பாயுடைய உம்மா, அந்த உம்மாவும் இன்திகால் ஆகிற வரையிலையும் அந்த சஹாபி மாஷாஅல்லாஹ் என்ன ஹயாத்தா இருந்தாப்ல மாஷாஅல்லாஹ். தலாயிலுன் நுபுவத்துல இமாம் பைஹகி பதிவு செய்யறாப்ல மாஷாஅல்லாஹ். யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லி என்ன எதிரிகளை வெல்ல முடியுமான்னு சொன்னா முடியும். அல்லாஹ் ரசூலுடைய திருவாக்கு, நீ ஹதீஸ் படிக்கல, உனக்கு ஹதீஸ் தெரியல, நீ ஒழுங்கா ஹதீஸ் கிதாப் படிக்கல, ஓ சுகூல் எல்லாம் என்ன வேற சுகூல், நம்ம சுகூல் எல்லாம் என்ன துபாயில டேரா போடுற சுகூல் நமக்கு, நம்ம சுகூல் எல்லாம் என்ன துபாயில மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எந்த ஏரியால எந்த அரபி ஊடு நல்ல பெரிய லெவல்ல இருக்குன்னு சொல்லி என்ன அதுதான் நம்மளோட அக்கல்ல இருக்குது. தவிர நமக்கு என்ன காலல்லா கால ரசூலுல்லாஹ்வுடைய தொடர்பெல்லாம் விட்டு போயிடுச்சு, வேஷம் தான் இருக்குது, விஷயம் ஒண்ணும் இல்லை. தலாயிலுன் நுபுவத்துல இமாம் பைஹகி பதிவு செய்யறாப்ல மாஷாஅல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. துஆ கேட்டு என்ன ஸ்டாப் பண்ணல. அந்த சஹாபியா சொன்ன விஷயம் என்ன, யா அல்லாஹ், விக்கிரகங்களை நான் என்ன உதறி தள்ளிட்டு
விக்கிரகங்கள் பொய்யானது, நீ தான் மாபூத், ஒன்ன தவிர வேற யாரும் இல்லைன்னு சொல்லி ஒரு ரசூல் சொன்னதை நான் யக்கீன் செய்து நம்பி வந்திருக்கிறான்ல. இப்ப இந்த மாதிரி முசீபத் ஆயிட்டா அவன்லாம் என்ன கிண்டல் பண்ணி தமாஷ் பண்ணி என்ன கேவலமா என்ன பேச ஆரம்பிச்சிருவான்ல. என்ன மட்டுமில்ல, அல்லாஹ் உன்னையும் ரசூலையும் சேர்ந்து பேசிடுவான். ரப்பே நீ என்ன செய், ஏன்னா இது ஒரு சின்ன வேலை, இது போய் ரசூல்லாட்ட சொல்லக்கூடாது அந்த சஹாபியாவுடைய அக்கல்ல இருந்துச்சு மாஸ்டர். இது சின்ன விஷயம், நாயகத்திட்ட போய் சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் அல்ல. சஹாபாக்கள் கராமாத் இது மாஷாஅல்லாஹ். துஆவின் மூலமாக மாஷாஅல்லாஹ் என்ன முர்தாவை ஜிந்தாவாக்கக்கூடிய ஷான் இருந்துச்சு மாஷாஅல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபத்துக்கு மாஷாஅல்லாஹ். சஹாபாக்களுடைய ஆலம் இதுன்னு சொன்னா அஹ்லுல் பைத் அத்ஹாருடைய ஆலம் எங்க? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். விளங்குதா? புரிஞ்சா? சஹாபி என்ன செய்யல, நாயகத்திட்ட போய் நாயகமே துஆ செய்யுங்க. இந்த சஹாபியா பெண்மணி அல்லாஹ்ட்ட முகாத்தபு செஞ்ச விஷயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லல. யார சொல்லலாம், நான் விக்கிரகம்லாம் விட்டுட்டு நான் வந்திருக்கிறேன், தாங்கள் சொன்னதை நம்பி அல்லாஹ் தவிர யார் மாபூத் யாரும் இல்லை, தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்ங்கிற ஈமான்ல வந்திருக்கிற நாயகமே, ஆகையால என்ன இப்ப இது மாதிரி புள்ள மூத்தா போயிட்டா எல்லாரும் கேவலமா பேசுவான் அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லல. இது சின்ன வேலை. இது என்ன, அந்த சஹாபியாவுடைய நாலேஜ்ல இது சின்ன வேலை, நமக்கு பெரிய விஷயம். நடக்குமா? நம்ம கிளிப்பு விட்டு என்ன செய்வோம், யாதல் ஜலாலி வல்லிக்கிறான் இப்படி 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 ஆடும். அட ஹமுக்கா ஹதீஸ் ஷரீஃப் மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹத்தில் கரீமால் பிஷார் செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாதல் ஜலாலி வல்லிக்ராம்னு சொல்லிட்டு யார் மாஷாஅல்லாஹ் துஆ செய்வாரோ அவர் துஆவுக்கு இஜாபத் உண்டாகும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாஷாஅல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு பெரிய ஒரு துஷ்மன் இருக்கிறான், ஒரு பெரிய அது இருக்கிறான். அந்த அதுவுடைய அதாவத்துல இருந்து நமக்கு போ, அவனை நம்ம வெல்லணும், அவனை நாம ஜெயிக்கணும். அதுக்கு என்ன, யாதல் ஜலால் வல்லிக்கிறான் சொல்லிட்டு துவா கேட்டா போதுமானது. அவர் கல்பு தசல்லிக்கு என்ன அந்த ஆள் இப்படி காட்டுறாரு, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்ஹூரான ஹதீஸ் மாஷாஅல்லாஹ் ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை என்ன நம்ம பார்க்கும்போது அதுல கிடைக்கும். மஷ்ஹூரான ஹதீஸ் நபவி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் ஆகக்கூடிய அன்னைக்கு ராத்திரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகா கௌரவமிக்க பைத்துல் கரீம சுத்தி என்ன ரசூலுல்லாஹ்வுடைய சங்கையான கிரேட் பேலஸ் சுத்தி மாஷாஅல்லாஹ் 70 காஃபிரின்கள் கூறிய வாளோட நிக்கிறான். நாயகத்தை கத்தல் பண்றதுக்காக 70 பேர் நிக்கிறான். விஷம் தேய்க்கப்பட்ட வாள் அது, 70 பேர் நிக்கிறான். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக்கான பெட்ல செய்தனா வசிய ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாத்து வஸலாம் பரக்க வசிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத் ஷரீஃப்ல இருந்து வெளிய வராங்க மாஷாஅல்லாஹ். ஹிஜ்ரத்துக்கு அபூபக்கர் சித்திக் நாயகத்தை கூப்பிடுறதுக்கு போறாங்க மாஷாஅல்லாஹ். அப்படி போகும்போது நாயகம் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் மண்ணை அள்ளி வீசுறாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதிஹிம் சத்தம் அமின் கல்ஃபி சந்தன் ஃபக்ஷைனா ஃபஹும் லா யுப்சிரூன். அந்த ஆயத்தை ஓதி மாஷாஅல்லாஹ் என்ன மண்ணை வீசுறாங்க. நாயகம் மண்ணள்ளி வீசணுமா, நாயகம் ஓதணுமா, பார்த்தாவே போதும். நமக்கு ஒரு உஸ்வா, நமக்கு ஒரு ரோல் மாடல். உம்மத்தே முஸ்லிமாவுக்கு ஒரு சித்தத்தான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் என்ன செய்ய நமக்கு காட்டுறாங்க ஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி மாஷாஅல்லாஹ் பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ் என்ன எடுத்து அது மாதிரி பொடி பொடி கற்களை எடுத்து மாஷாஅல்லாஹ் வீசினாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல அது பெருமையோட சொல்றான், அம்மா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமான் மாஷாஅல்லாஹ். என்ன அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வீசினதை அல்லாஹ் அவன் வீசினான்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் சொல்றான். நம்ம அந்த டாபிக் உள்ள போல ஒரு இதுக்கு சொல்றோம்.
நாயகம் கல்லையில எடுத்து வீசணுமா? பார்த்தா போதுமா சார்? லட்சக்கணக்கான மைல், கோடிக்கணக்கான மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற சந்திரனை என்ன ஒரு இஷாரான 2 துண்டா பிறந்த முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏத்தமா நிக்கிற எதிரி என்ன கல் எடுத்து வீசி அழிக்கணும்? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வன் ஷக்கல் கமர். விளங்குதா? புரிஞ்சா? அப்ப எதுக்காக? தன் உம்மத்துக்கு கல்புல ஒரு சுக்கூனை உண்டாக்குறதுக்காக. யாதல் ஜலால் வல்லிக்ராம் சொல்லிட்டு துவா கேட்டா துவா பாஷால என்ன கபூல் ஆயிடும். அவருக்கு இருந்தாலும் என்ன, எதிரியுடைய தொல்லை ரொம்ப பயங்கரமா இருக்குது. அப்ப என்ன செய்யறாரு? யாரெல்லாம் அந்த எதிரியை நீ கண்ணு துண்டமாக்க அல்லான்னு சொல்லி மாஷா கையால காட்டுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல அது யுக்திவாதிக்கு என்ன அங்க புடுங்குது? அப்படி புடுங்கினா நிறைய விஷயம் புடுங்கணுமே. எத்தேசத்துக்கு மாஷால என்ன அப்படின்னா ஒரு ஹிலல் தஸ்வீஸ் உண்டானா நிறைய விஷயத்துல வரும். அதனால என்ன அதெல்லாம் விளக்க முடியுமா? இப்போ இமாம் பைஹக்கிக்கு துவாவுல என்ன ஒரு சஹாபியாவுடைய துவாவுல உசுல் பண்ணி கஃபன் பண்ண மையத்து எங்பாய் மாஷா அல்லாஹ் ஹயாத்தானது அவங்க தலாயிலுன் நுபுவத்தில் பதிவு செய்யறாங்க. இந்த விஷயத்தை பதிவு செஞ்சோம்னா இதை பார்க்குற ஆட்கள்லாம் இது எப்படி இயற்கைக்கு ஒத்து வரும்னு சொல்லி ஏதாவது தப்பா நினைக்குவாங்கன்னு இமாம் பைஹக்கிக்கு இல்லாத ஞானம் இந்த முல்லாக்கு வந்துருச்சு. இஸ்லாத்தை பத்தி இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ்க்கு இல்லாத அறிவு என்ன இந்த மௌலவிக்கு வந்துருச்சு. விளங்குதா? புரிஞ்சா? இஸ்லாம் மாஷா அல்லாஹ் என்ன அறிவுக்கு உட்படக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஆராய்ச்சியை வரவேற்குது. அதே நேரத்தில் என்ன அது அறிவுக்கு அப்பால் பட்டது. அதுக்கு அறிவுக்கு அப்பால் பட்டது இஸ்லாம். ஆனால் இஸ்லாமிடத்தில் அறிவு பாடம் பெறும். இஸ்லாம் என்னும் மார்க்கத்திடத்தில் உலகத்தில் உள்ள அதற்கு மாற்றமான எல்லா அறிவு மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துல இருந்து இல்மு ஹாசிலாக்கும். இஸ்லாத்துல இருந்து இல்மு ஹாசிலாக்கும். அதன் காரணத்தினாலதான் எத்தனையோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன மாஷா அல்லாஹ் குர்ஆனை வச்சு ரசூலுல்லாஹ்வுடைய திருவாக்குகளை வச்சு எத்தனையோ யூத கிறிஸ்துவ சயின்டிஸ்ட் எல்லாம் மாஷா அல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லி மாஷா அல்லாஹ் முஸ்லிம்களாக முஃமின்களாக மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தௌஃபீக் மாஷா அல்லாஹ். காரணம் என்ன? அவர் அக்கல் இஸ்லாம்ல இருந்து ஃபைல் ஹாசிலாக்கு. இஸ்லாம்ல இருந்து அவர் அறிவு படிக்குது. அவர் அறிவு படிக்குது மாஷா அல்லாஹ். இஸ்லாம்ல இருந்து படிக்குது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மஜத வல்லம் யாதல் ஜலால் வல் இக்ராம். என்ன ஆயிடுச்சுன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமு ஷானான முஸ்தபியத்தான ஹதரத் கரீமுக்கு அதுபு கேடா பேசி தில்லுல ஆரம்பிச்சு இப்போ அல்லாஹ்வுடைய தௌஹீதுல அல்லாஹ்வுடைய ஜலால்ல போய் விளையாடுற மாதிரி போயிடுச்சு. இப்போ நிஃபாக்ல ஆரம்பிச்சு இப்ப குஃபர் உண்டாகுதுங்க. இது தில்லுல ஆரம்பிச்சு இப்போ அல்லாஹ்வுடைய ஷான்ல போய் இப்ப என்ன அல்லாஹ்வுடைய ஷான ஒரு மூமின் ஒரு ஈமான்தாரி அந்த ஓபனா பேசுனது அதை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இது என்னன்னா நான் அடிக்கடி சொல்லிருப்பேன். அனைவா ஞாபகம் நினைக்கிறேன். பெர்னார்ட் ஷாவுடைய ஒரு கவுல் உண்டு. ஐ வில் பி ஃபேமஸ் இஃப் நாட் ஃபேமஸ் நெட்டோரியஸ். ஐ வில் பி ஃபேமஸ். நான் ஃபேமஸ் ஆகணும், அதுக்காக எதுவும் சொல்லுவேன். ஜனங்கள்லாம் என்னங்க சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி அது ஒன்று எடுபடா கட்டி நான் சரியா சொல்லணும்னு தேவையில்லை. ராங்கா மிஸ்டேக்கா தப்பாவது ஏதாவது சொல்லி என்ன செய்வேன், நான் ஃபேமஸ் ஆகும். என் மக்சது என்ன, நான் ஃபேமஸ் ஆகும். ஐ வில் பி ஃபேமஸ் இஃப் நாட் ஃபேமஸ் நெட்டோரியஸ். புரிஞ்சா? மௌலவிக்கு பாவம் இங்கிலீஷ்லாம் தெரியாது. யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்தா தேவையில்லை. படிச்சாலாம் கிடையாது. கிடைச்சா
அப்படி உள்ள அறகுறை தான் என்ன இந்த போடு போடும். எப்போதுமே நிறைய குடம் தழும்பாது. ஹனஃபி இமாம்கிட்ட போய் ஒரு ஆள் ஒரு மசாலா கேட்டார், பெரிய விஷயம் அல்ல, மோஷன் போயிட்டு 2க்கு போயிட்டு கழுவுனா எப்போ வந்துட்டு கிளீன் ஆகும், எது வரைக்கும் கழுவணும்னு சொல்லி கேட்டாப்ல. அந்த காலத்தில் ஃப்ளாஷ்லாம் வரல. இங்கே ஆத்தாங்கரை கடற்கரையில் போய் தான் என்ன கொள்ளைக்கு போயிட்டு போய் கழுவணும். அது மாதிரிலாம் யாரும் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆனால் என்ன பிளே பாய் கொஞ்சம் சுட்டியான ஆடு, இவர் என்ன அப்படிலாம் பண்ணியிருப்பார். ஆளை வந்து கழுவி விட்டுட்டு போட்டோன்னு சொல்லி வேற நினைச்சா. அப்போ எப்படி எது வரைக்கும் கழுவணும்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டாப்ல. அப்போ இமாமுலான சொன்னாங்க, லா அதிரி, இது லா அதிரி சொல்றது யாரு? இமாமுல்லா அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு தஆலா. எத்தனை மசாலா எடுத்தாங்க ஞாபகம் இருக்குதுல? குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இமாமுல்லா அபூ ஹனீஃபா கூஃபி ரலியல்லாஹு அவங்க செஞ்ச ராய் எத்தனை மசாலாக்கள்? 12,80,000 மசாலாக்கள். 12,80,000 மசாலாக்கள் எடுத்து இவங்க என்ன சொன்னாங்க? லாதிரி சொல்லிட்டு அதை தஃபக்குர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். போயிட்டு போயிட்டு கழுவி பார்க்குறாங்க அவருக்கு ஜவாபு சொல்றதுக்காக. அப்போ ரொம்ப அவங்க ஏதோ ஃபிக்ர் பண்ணுறதை பார்த்துட்டு ஹனஃபி இமாமுடைய உம்மாவுடைய ஹாதிமத்து, ஹனஃபி இமாம் வீட்டில் இருந்தாங்க, ஒரு வயசான பெரியம்மா, ஒரு கிழவி, கோல்டு மேன். அந்த பெரிய மனுஷன் கேட்டுச்சு, வேர்ல்டு உமன் மாஷா வேர்ல்டு உமன் கேட்டுச்சு, என்ன பாப்பா என்ன ரொம்ப ஏதோ சிந்தனைகளே இருக்கிறீங்களே என்ன? ஏன்னா உரிமையா உம்மாட ஹாதிமத்தில் புரிஞ்சா. அதனால அந்த பெரிய மனுஷன் என்ன ஏஜென்ட் லேடி கேட்டுச்சு, மாஷா அல்லாஹ் என்ன எதையோ பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? என்ன இல்லைம்மா, இப்படி ஒரு ஆள் மசாலா கேட்டார், அதுதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். டக்குறது பெரிய மனுஷன் சொல்லுச்சு, இது என்ன பெரிய விஷயம்? நான் பாத்திரம்னா கழுவுறேன்ல, அப்போ என்ன இதுவரையும் கழுவுவேன்னா? அந்த காலத்தில் சில்வர் பாத்திரம் கிடையாது, எல்லாம் மண்ணு சட்டி மண்ணு பானை தான். அது மண்ணு சட்டி பானையில் சாப்பாடாக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மீன் ஆனம்லாம் மண்ணு சட்டியில் காய்ச்சினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா என்னோட உமா செய்தது ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மசாலா என்ன செய்யும்போது மண்ணு பானையில் செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா. என்ன அது பெரிய மண்ணு சொன்னிச்சு, மசாலா நான் பாத்திரம்லாம் கழுவும் போது அந்த பானை சட்டி என்ன வளவளப்பு போய் சொரப்பு வர்ற வரைக்கும் கழுவுவேன். வளவளப்பு நீங்கி சொரப்பு வர்ற வரைக்கும் கழுவுவேன். அழகிமா பார்த்தாங்க, சரிதாங்க. அடுத்த வர மோசன் போயிட்டு கழுவி பார்த்தாங்க, கரெக்ட் மாஷால்லா, வளவளப்பு போய் சொரசொரப்பு. இன்னைக்கு மாஷால்லா ஹனஃபி மذஹபுடைய சட்டம் என்ன? மோசன் போயிட்டு எப்போ அது கிளீனா போயிடுச்சு அடையாளம் என்ன? வளவளப்பு நீங்கி மாஷால்லா சொரசொரப்பு அந்த பாடி கையில் பண்ற வரைக்கும். உடம்புல தேய்க்கும் போது ஒரு சொரசொரப்பு வரும்ல, ஒரு ஹார்ட்னஸ் வரும் மாஷால்லா, புரிஞ்சா? அது வர வரைக்கும் என்ன கழுவணும் மாஷால்லா. அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் மாஷால்லா என்ன அக்லி தலாயில் கொண்டு சுபூத்தாக்குன மிகப்பெரிய ஐமத்தியன்கள் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்ன செய்யறாங்க? அடக்கி வாசிக்கிறாங்க. கேட்ட உடனே என்ன, ஆமா உண்டை இப்படி அப்படி சொல்லல, லாஜிரிங்கிறாங்க. அது வெக்கப்படல. தனக்கு அறியாத விஷயத்தை எனக்கு அந்த அறிவு இல்லைன்னு சொல்றது ஒன்றும் கேவலம் அல்ல. தனக்கு அறிவில்லாத விஷயத்தை என்ன அறிஞ்சது போல காட்டுறது மாஷா அல்லாஹ். தானும் கெட்டு அடுத்தாலையும் கெட்டு அவனுடைய ஹசல் அவன் பாலாக்கிக்கிறான். அவனுடைய கியாமத்தை என்ன செய்யறான்? அவன் நாசமாக்கிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் யாதல் ஜலாலி வல் இக்ராம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமா நாஹிம் பிஷார செய்றா. யாதல் ஜலாலி வல் இக்ராம் இந்த திக்ரை சொல்லிட்டு யாரு துவா கேட்குவாரோ அவரோட துவாவுக்கு அல்லா இடத்துல இஜாபத்து, அவரோட துவாவுக்கு அல்லா இடத்துல கபூலியத் கிடைக்கும், அங்கீகாரம் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு மனுஷன் அவருக்கு பெரிய ஒரு ஆப்போசிட்டான
ரொம்ப அதாவத் செய்யற ஒரு அதுவும் இருக்கலாம். அந்த ஆள் அவர் ஜெயிக்கிறதுக்கு என்ன, யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் துவா கேட்ட உடனே அவர் கருபுட தசல்லிக்காக யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம், யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம், யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம் சொல்லி கையில் அடிச்சுக்கிட்டாரு. ஒன்றும் தப்பு இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா யாதல் ஜலாலி வல்லிக்கிறாம்னு சொல்லிட்டு கேட்கிற துவாவுக்கு அல்ல இடத்துல இஜாபத்து உண்டு. அது அவர் என்ன செய்யறாரு, அந்த அதாவத்து செய்யக்கூடிய அதுவும் அல்லாஹ்வை ஹலாக்காக்கிறதுக்காக அப்படி செஞ்சு கேட்கிறாரு. அதுல என்ன பொத்துக்கிட்டு வருது, கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு அது என்ன ஒரு விஷயம். அப்ப நீ யாருடைய திருநாமத்தை நீ கிரிட்டிசைஸ் பண்ற, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அவுசாஃபுல் இலாஹியத், அல்லாஹ்வுடைய அவுசாஃபுல் இலாஹியத், அதுல ஒரு முக்கியமான விஷயம் எது, பாக்கி. அல்லாஹ்வுடைய தாத்தை நம்ம எப்படி, நம்முடைய ஐமத்துகள் அல்லாஹ்வுடைய தாத்தை நமக்கு எப்படி மஃபூமாக்கி கொடுக்குறாங்க. அல்லாஹ் யாரு, கதீமான. அல்லாஹ் யாரு, கதீமான, வஜூத் உடையவர், பாக்கியான, கியாமுஹு பினஃப்ஸிஹி. புரிஞ்சா, முகாலஃபத்துல் ஹவாதிஸ், அதுல ஒரு சிஃபத் என்ன, பாக்கி. இந்த விஷயத்தை அல்லாஹ் என்னைக்கும் தரிபாடா இருக்கான், அவனுக்கு அழிவே கிடையாது. அல்லாஹ்வுக்கு என்ன ஹலாக்கியதே கிடையாது, அல்லாஹ்வுக்கு அழிவே கிடையாது. அவன் எப்போது மாஷா அல்லாஹ் என்ன பாக்கியா இருப்பான். இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் அவனுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் எப்படி இர்ஷாதாத் செய்யறான், குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். ரப்புடைய அதியமோ ஷானை பத்தி பேசும்போது அல்லாஹ் என்ன ஜலாலி வல் இக்ராம்ங்கற மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் பெருமையோட ஃபக்ர் பேசுறான் ஜலாலி வல் இக்ராம்னு சொல்லி. அதன் காரணத்தினால அந்த திருநாமத்தை சொல்லி அல்லாஹ்ட்ட கையை தூக்குனா அல்லாஹ் நம்ம கையை வெறுங்கை ஆக்க மாட்டான். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமல் பிஷாரத் செய்யறான் கர்மத்தாங்க சொல்றாங்க. இந்த அளவுக்கு விசேஷமான துவா சூரத் ரஹ்மான்ல உள்ள ஆயத்து. இந்த ஆயத்து கூட இந்த மௌலவிக்கு தெரியாத ஆளா இவ்வளவு பெரிய ஸ்தாபனம் நடத்திக்கிட்டு இப்படிலாம் டிராமா போடுறப்ப நமக்கு என்ன பெரிய தமாஷா இருக்கு. சூரத்து ரஹ்மான் மாசாலேனா குர்ஆன் முழுக்க ஹிஃப்து செய்யாத புடையில கூட என்ன ஹிஃப்து இப்திதா செய்யும் போது அம்மா ஜுசூல இருந்து கல்சமி அல்லாஹ்ல இருந்து காலஃபமால இருந்து சில பேர் பெரிய பெரிய சூரத்தை எல்லாம் ஹிஃப்து செய்ய முன்னாடி சின்ன சின்ன சூரத்து எல்லாம் ஹிஃப்லாய் கொடுத்துருப்பாங்க. அப்போ பெரும்பாலான சூரத்து யாசின் ஷரீஃப் சூரத்து வாக்கியா சூரத்து முல்கு சூரத்து முஸ்லிம் சூரத்து ரஹ்மான் மாஷால்லா ஹிஃப்ல் பண்ண வைப்பாங்க. அது மட்டுமல்ல நிறைய இந்த இமாம் சாப்பிடலாம் ஹதீப்களெல்லாம் என்ன தொழுகையில் மாஷால்லா சூரத்து ரஹ்மான் திலாவசியாப்பில் பாமாவர் அதெல்லாம் கேட்டிருப்பாரு. அவர் சிந்தனை எங்கே இருந்திருக்கும், அரபி வீட்டில் வந்துருக்கும் துபையில். அதனால என்ன அவருக்கு யாதல் ஜலாலி வல்லிக்கிறான்னு தெரியாது. நாம என்ன யார் மேலோ உள்ள ஹசதையும் கலபையும் புகுலையும் நாம கல்புல வச்சுக்கிட்டு எதை பேசுறோன்னு தெரியாம என்ன உலகம்னு சொன்னா அது பேசுற ஆள்ற ஈமானுக்கு ஆபத்தா போறது மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கே மிகப்பெரிய கேடாயிடாது, பெரிய துல்மாயிடாது. யாதல் ஜலாலி வல் இக்ராம். இமாம் ஹத்தாத் ராத்திபுல என்ன யாதல் ஜலாலி வல் இக்ராம் மாஷால்லா என்ன 7 தடவை அந்த விரதம் மட்டும் வைக்கிறாப்புல. எல்லா விரதையும் 3 தடவை வைக்கிற ஹத்தாதிமா யாதல் ஜலாலி வல் இக்ராம் 7 தடவை வைக்கிறாப்புல மாஷால்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லிட்டு துஆ கேட்டா அந்த துஆவுக்கு இஜாபத் உண்டுங்கறாங்க. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீமல் நாயகம் இஷாரத் செய்றாங்க. அப்பா அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் என்னங்க அது யாரோ அவர் தப்பா நினைச்சிருவாரு, அவர் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அனு கேட்ட நம்ம எப்படி ஜவாப் சொல்ல, அதல்ல இஸ்லாம். யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம என்ன செய்யக்கூடிய ஸ்பீச் அல்ல இஸ்லாமிக் ஸ்பீச். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வையும் ரசூலுடைய சந்தோஷத்தை நம்ம என்ன ஜாரி ஆக்குறதுக்கு ஹாசில் ஆக்குறதுக்கு என்ன பேசுற பேச்சு இஸ்லாம். மாஷா
விளங்குச்சா? யாரையும் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பேசுற பேச்சால இஸ்லாம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கிலாபத்துல உமர் ரலியல்லாஹு கலீஃபாவா இருக்கும்போது மதீனா முனவரால என்ன எங்கேயோ ஒரு மூலையிலே தீ பிடிச்சிருச்சு, ஃபயர் ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் வந்து சொன்னாங்க, கலீஃபா அவர்களே இது மாதிரி அந்த இடத்துல தீ பிடிச்சிருச்சு, பத்தி எரியுதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய இல்ம நாயகம் கொடுத்துருக்குறாங்கன்னு புகாரி ஷரீஃபில் கிதாபுல் இல்முல மாஷாஅல்லா ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லா திருவாயால விசாரணை செய்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு மனாம் கண்டேன். அந்த மனாமில் எனக்கு என்ன பால் கொடுக்கப்பட்டுச்சு. நான் பால் குடித்தேன். அதுக்கு மேலே குடிச்சேன்னா என் கண்ணால் வெளியில் வந்துடும். அவ்வளோ ஃபுல்லாக குடிச்சிட்டேன். மிச்ச பாலை உமர் இப்னு கத்தாபுக்கு கொடுத்துட்டேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாலுக்கு என்ன மானான்னு கேட்கும்போது சஹாபாக்கள் அல் இல்முன்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசால் ஹக்கல் கலிமால் பிஷாரா செஞ்சாங்க. மாஷா இந்த உமர் ரலியல்லாஹு தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. என்ன சொல்லணும்? தண்ணி ஊற்றி அதான் தீ அணைங்க, இல்லை மண்ணள்ளி கொட்டுங்க, அப்படிதானே சொல்லணும். என்ன செய்யறாங்க? அவங்க அசாவை தூக்கிட்டு ஓடுறாங்க. அசா ஸ்டிக்கை தூக்கிட்டு என்ன கம்ப தூக்கிட்டு ஓடுறாங்க. எதுக்கு? ஹே யானார், ஓ நெருப்பே, அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளே சரி பட்ட இந்த பலது தையிபால எப்படி நீ வந்த? இது அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பாத மலரடி பட்ட மண்ணுல எப்படி நீ இது மாதிரி ஒரு ஆக்ரோஷமா நீ வந்த? எப்படி நீ தீ பிடிச்ச? ஆனா நெருப்புட்ட பேசிக்கிட்டு நெருப்பை அடிக்கிறதுக்கு கம்பத்துக்கிட்டு ஓடுறாங்க. யாரு? நாயகம் யாருக்கு பாக்கி பாலை கொடுத்தாங்களோ அந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. ஆராபி அல்ல. விளங்குச்சா? நெருப்பு சம்பவம் என்னாச்சு? உமர் ரலியல்லாஹு ஓட, நெருப்பு ஓட, கல்லனை விரட்டிக்கிட்டு பிடிக்க ஓடின மாதிரி உமர் ரலியல்லாஹு நெருப்பை ஷவுட்டிங் பண்ணிக்கிட்டு ஸ்டிக்கர் தூக்கிட்டு ஓட, உமர் ரலியல்லாஹுக்கு பயந்த நெருப்பு என்ன அது முன்னாடி ஓட மதீனா முனவராக்கு வெளியில விரட்டிக்கிட்டு போய் விட்டாங்க. சிராஜ மின் அஹ்லில் ஜன்னah உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அல்ஹம்துலில்லாஹ். அன்னையில இருந்து என்ன இந்த நிமிஷம் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் தஆலா முனக்கது கியாமத் வரையிலும் மதீனத்து முனவராக்குள்ள எந்த விதமான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததே கிடையாது. மாஷா உமர் ரலியல்லாஹு விரட்டி விட்டது. தாரீகுல் மதீனா, தாரீகுல் மதீனா கிதாப் மாஷாஅல்லாஹ் இமாம் மிஸ்ஸி உடையது. இமாம் மிஸ்ஸி ரஹ்மஹுல்லாஹ் உடைய கிதாப் மாஷாஅல்லாஹ் அதுல பதிவு செய்யலாம். யாராவது போய் என்னங்க தீ பிடிச்சா கம்பத்துக்கிட்டு ஓடினாங்க? ஆமாயா, உனக்கு தெரியும். மூமினா இருந்தா உனக்கு புரியும் மாஷாஅல்லாஹ். அதெல்லாம் எப்பா கல்புல ஈமான் இருந்தா அதெல்லாம் புரியும். ஈமான் இல்லாத ஆள்கிட்ட போய் எப்படி அதெல்லாம் புரிய வைக்கிறது? புரியாது. அதெல்லாம் புரியாது. அது புரியறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்கணும் மாஷாஅல்லாஹ். ஈமான்ங்கிற சூரத்துல அல்லாஹ் கொடுக்கணும் மாஷாஅல்லாஹ். அப்ப என்ன ஆகுதுங்க? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தீய விரட்டிக்கிட்டு ஓடுறாங்க. தீ என்ன செய்யுது? அவங்களுக்கு பயந்துட்டு அது ஓடுது முன்னாடி. விளங்குதா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் ஹஸனைன் கரீமைன் நஜீபுத் தரஃபைன் 14வது தலைமுறை பேரப்புள்ள கௌசுல் கௌனைன் வ ஸகலைன் غوث العالم سيدنا محي الدين أبي محمد الشيخ عبد القادر الحسني والحسين جعفر الجيلاني رضي الله تعالى وفاض علينا البركات منه ظهر الدار. நாயகத்துக்கு வந்து ஒரு ஆள் சொன்னார், எஜமானே என் பிள்ளைக்கு ரொம்ப கடுமையான காய்ச்சலா இருக்கு, ஜுரமா இருக்குது, நான் இன்னும் எல்லா வைத்தியம் பண்ணியாச்சு, எல்லா டாக்டர்டையும் கொண்டு போயாச்சு, சகீர் அப்படி இல்லை, மற்ற டாக்டர் எல்லார்ட்டையும் கொண்டு போயாச்சு. அது என்ன செய்யல? அது ஒன்றும்
குணமடைய மாட்டேங்குது நாயகமேன்னு சொன்னாங்க. உடனே மாஷா அல்லாஹ் எஜமா கௌத்துலாலும் கையை தூக்கி பெரிய நீண்ட துவாலாம் ஓதி அப்படிலாம் செய்யலை. ஏதோ பெரிய தாவீது துவா திரி எண்ணெயில் போட்டு எரி அதெல்லாம் சொல்லலை. உன் மகன்ற காதில் போய் சொல்லு, செய்த அப்துல் காதர் ஜீலானியோட ஆர்டர் அந்த ஜுரத்தை பாபிலுக்கு போக சொன்னேன்னு சொல்லு. ஜுரத்தை ஃபீவர்கிட்ட பேச சொல்றாங்க ஹவுசுலாக விளங்குதா? ஃபீவர் அது ஒரு ஹல்கு தானே, அது ஒரு ஹல்கு தானே, அவனுக்கு அது அட்டாக்கா இருக்குது. அந்த ஃபீவர்கிட்ட போய் எதுவா சொல்றாங்க. மாட்ட போய் என்ன செய்ய காதில் போய் சொல்லு, செய்த அப்துல் காதர் ஜீலானியோட ஆர்டர் மாஷா அல்லாஹ் பாபிலுக்கு போக சொன்னேன்னு சொல்றாங்க. அவர் என்ன அதெல்லாம் யோசிக்கல, எஜமான உத்தரவு நேரா போனாரு. மகன் என்ன குற்றுயிரும் குறையிலுமா அப்படி கிடக்குறான், சக்கராத கண்டிஷன் மாதிரி கிடக்குறான் மாஷா அல்லாஹ். காதில் போய் என்ன செய்த அப்துல் காதர் ஜீலானி நாயர் பெரிய உத்தரவு, ஜுரமே பாபிலுக்கு போ சொல்லி முடிக்கல மாஷா அல்லாஹ். தூங்கி முடிச்சவங்க எந்திரிச்சு உட்காந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆகி உட்காந்துட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாகி உட்காந்துட்டாங்க மாஷா. விளங்குதா? புரிஞ்சா? முஹத்திஸ் அப்துல் ஹக் தஹ்லவி ரஹ்மஹுல்லாஹ் அவசலாளத்துடைய மனாகிப் செல் பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, முஃப்தி ஆலம் அல் ஹிந்த் அல்லாமா அஹமது ரதா கான் ஃபாசில் பரேலவி ரஹ்மஹுல்லாஹ் மாஷா அல்லாஹ் நவர் அல்லாஹ் மர்கதஹு அவசலாளத்துடைய கராமத்தை குறிப்பிடும் போது அதில் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லிட்டு யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் என்ன தில்லி விஷயம் வரும்போது நாகூர் ஷரீஃப்ல இருந்து நான் ரத்து செஞ்சு பேசுறேன். அதுக்கு இப்போ மாஷா அல்லாஹ் பேசுறேன். அது முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம ஹுர்மத்து கேடு செஞ்ச பேச்சு. இது அல்லாஹ்வுடைய ஹதரத்துல் இலாஹியாவுக்கு ஹுர்மத்து கேடு செஞ்ச பேச்சு. அதனால மாஷா எழுதுங்க சார், யாதல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ் என்ன இப்படி பண்ணாலும் சரி, இப்படி பண்ணாலும் சரி, காரியம் சக்சஸ்ஃபுல்லாகும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன உத்தரவாதம் கொடுக்குறாங்க மாஷா. முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் வந்து கேரண்டி மாஷா அல்லாஹ் இருக்கு. பெர்மிஷன் கிராண்டட் மாஷா அல்லாஹ். அதனால என்ன மௌலவி நீங்க ஒன்றும் யுக்திவாதியை பற்றி யோசிக்க தேவையில்லை. இஸ்லாம் உங்களுக்கு ஒன்று என்ன, அது ஓன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இல்லை. இஸ்லாம் கூட ஓன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இல்லை. இன்ன தீன இன்தல்லாஹ் அல் இஸ்லாம், தீன் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அதுக்கு ஹாலிகுல் ஆலமீன் மாலிகாக இருக்கிற அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உங்களுக்கு ஒன்று என்ன எங்கனையும் வலிக்க வேணாம், யுக்திவாதிக்கு எங்கன கொதுக்கிட்டு வரணும்னு சொல்லி நீங்க ஒழுங்கா இருந்த முதல்ல. யுக்திவாதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஓட்டையை நம்ம முதல்ல சரி பண்ணுவோம், அப்புறம் அடுத்த ஓட்டையெல்லாம் பார்க்குவோம். யாதல் ஜலாலி வல் இக்ராம் மாஷா அல்லாஹ் என்ன ஓதிட்டு யாரு எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல கேட்கிறாரோ கைரான விஷயம், நியாயமான விஷயம். அதனால அடுத்த ஆளை அழிக்கிறது அனாவசியமா யாரையும் அட்டாக் பண்றதுக்காக இல்லை. புரிஞ்சா? யாருக்கு கேடு செய்யறதுக்கு இல்லை, கெடுப்பு செய்யறதுக்கு இல்லை. ஒருவருக்கு ஏதோ தீங்கு, ஒருவருக்கு ஏதோ ஒரு அதாவது ஒரு மரம், ஒரு சோதனை, தேவையில்லாத டென்ஷன் உண்டாக இருக்குது. யாதல் ஜலால் வல் இக்ராம் சொல்லிட்டு மாஷா அல்லாஹ்ட்ட கேட்கிறாரு. அவருக்கு அது மாஷா அல்லாஹ் சலாமத்தாக்கி தருவானே. ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்த வலம் லிசானுல் ஹக்கல் கரீமல் நாயகம் பிஷாரத் கொடுத்திருக்காங்க மாஷா. அதுல என்ன யாரும் சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை மாஷா. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மத்
وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن نصلي عليه يا ذا الجلال والإكرام أحينا وأمتنا على سنة والجماعة بدين الإسلام يا ذا الجلال والإكرام أحينا وأمتنا على سنة والجماعة بدين الإسلام يا ذا الجلال والإكرام 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 أحينا وأمتنا على سنة والجماعة بدين الإسلام اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. السلام عليكم ورحمة الله.